சார் எங்க அப்பா எஸ்டேட் எல்லாம் வாங்கல சார். இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரம் வாங்கினதா சொல்லுது. எல்லா காப்பியும் வச்சிருக்காங்க. இதோ இந்த வீட்டோட பத்திரத்தையும் வச்சிருக்காங்க. ஏமா இது எப்படிமா பொய்யா இருக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி பொய் சொல்றாங்கன்னா இந்த ஆதாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்க கூடாது இல்ல? சந்தானத்தோட எடுத்த போட்டோ, அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்காங்க. இவங்க பக்கம் எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? சீக்கிரமே நான் தோட்டத்துல ஒரு பெரிய பங்களாவை கட்டி குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு சார். காவேரி நம்ம கிட்ட சொன்ன அதே டயலாக அங்கேயே சொல்லிருக்காருடி. பாருமா இது ரொம்ப சிக்கலான கேஸா இருக்கு. இவங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. போட்டோ, ப்ராப்பர்ட்டி காப்பி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தான் பேசும். அந்த வகையில அவங்க சரியா தான் இருக்காங்க. அவங்க கேக்குறதுல நியாயமும் இருக்கு. சார் அந்தால எங்களுக்கே எதுவுமே சேர்த்து வைக்கல சார். போட்டோ எல்லாம் எப்பவோ வித்தாச்சு. வித்த காசு எதுவும் நிக்கல. இப்ப இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான். எஸ்டேட் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது சார். யார் வந்தாலும் சரி இந்த வீட்டை யாருக்கு விட்டு கொடுக்கறதா இல்ல. என் பிள்ளைங்களுக்கு வேற எதுவுமே அவர் சேர்த்து வச்சுட்டு போல. அவங்களுக்கு சொத்து இருக்கிறது இது ஒண்ணு. எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இந்த வீட்டு மேல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை மீட்டோம். திடீர்னு எங்க இருந்தோ வந்துட்டு நானும் இவருக்கு பொண்டாட்டி 25 வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வந்தா அதை எப்படி சார் எங்களால ஏத்துக்க முடியும்? என் பிள்ளைங்களுக்கு இருக்கிற இந்த வீட்டையும் பங்கு கேட்டுட்டு வந்தா நாங்க எங்க போவோம்? யார் என்ன சொன்னாலும் சரி என்னால இந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீட்டை இருந்து ஒரு செங்கல்ல கூட நவுத்த முடியாது சார். சார் எங்களுக்கும் அவரு எந்த சொத்து பத்துமே சேர்த்து வைக்கல சார். அவரை மட்டுமே நம்பிதான் சார் நாங்களும் வாழ்ந்தோம். இப்ப அவரு இல்லங்கிறதுனால நாங்க நடு தெருல நிக்கிறோம். என் பிள்ளைங்களும் பொழைக்கணும் இல்ல சார். அவங்களுக்கும் அவங்க அப்பாவோட சொத்துல பங்கு இருக்கு இல்லீங்களா சார்? இதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க. இந்த பாருமா இது உங்க குடும்ப பிரச்சனை. இதுல என்ன முடிவுன்னு நீங்க குடும்பமா உட்கார்ந்து பேசிதான் முடிவுக்கு வரணும். இதுல போலீஸ் தலையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சார் அது எப்படி சார்? அவங்க எங்க அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. உடனே அவங்க சட்டப்படி ஒய்ஃப் ஆயிடுவாங்களா? சட்டப்படி நாங்க தான் அவரோட பிள்ளைங்க. அப்படி இல்ல நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு எத்தனை ஆதாரம் வேணாலும் நான்